பிவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுகவினர் எத்தகைய பதவி வெறி பிடித்தவர்கள் என்று பார்த்தால், இவனுங்களை சுடுகாட்டுல கொண்டு போய் புதைச்சு வச்சாலும் மக்கி எலும்பு கூட எழுந்துட்டு வந்து எனக்கு பதவிதா பதவிதான்னு கேட்கும். இவனுங்களை கொண்டு போயிட்டு கொல்லிக்கட்டையை வச்சு கொளுத்து விட்டா கூட அந்த சாம்பல் கூட காத்துல பறந்து வந்து எனக்கு பதவிதான்னு கேட்கும். அத்தகைய பதவி வெறி பிடித்தவனுங்க தான் இந்த திமுக காரணங்க. ஏன்னா அந்த காட்பாடியில போட்டியிடக்கூடிய அந்த துரைமுருகன்லாம் அவனுக்கு என்ன கேடு? அவன் வகிக்காத பதவியா, அவன் அடிக்காத கொள்ளையா? ஏன் எங்கேயாவது வயசான காலத்துல போய் படுத்தா என்ன? இல்ல அவனை கொண்டு போய் எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சாதான் என்ன? அவனுக்கு இந்த வயசுலயும் இன்னும் பதவி சுகம் கேட்குது. எப்படி அந்த துரைமுருகனுக்கு இந்த வயசுலயும் பதவி சுகம் கேட்குது. தள்ளாடுற வயசுலயும் அந்த வீல் சேர்ல உட்காந்து கருணாநிதி கடைசி வரைக்கும் நான் கட்சி பதவி விட்டு போக மாட்டேன்னு எப்படி அடம்பிடித்து உட்கார்ந்தாரோ, அதே போல இந்த துரைமுருகனும் கடைசி வரைக்கும் என்ன குழியில கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் நான் பதவியில இருப்பேன்டான்னு சொல்லிட்டு அவன் கட்சியில எவனையுமே வளர விடாம, அதான் பிள்ளைய கை காட்டிட்டல, பிள்ளைக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்துடல, மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி கொடுத்துடல. உனக்கு என்னையா கேடு? அப்புறம் என்னையா உனக்கு பதவி சுகம் வந்து ஆட்டுது இந்த வயசுல உனக்கு? சரி, பதவி சுகத்துக்கு வரவன் ஒழுங்கு மரியாதையா மக்களை போய் சந்திக்கணும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளை மதிக்கணும். இல்ல என்ன வேலை பார்த்திருக்கிறான் இன்னைக்கு? காட்பாடியில வேட்பாளராக அறிவிச்ச உடனே, சென்னையில இருந்து வேலூர் வந்த உடனே அப்படியே ரேலி போறாரு. தேர்தல் விதிகளை மீறி ரேலி போயிட்டு அதுல ஒரு 8 பிரிவினுக்கு இது வழக்குகள் ஆரம்பிச்சிட்டான். அங்க வேட்பாளர் அறிவிச்ச உடனே துரைமுருகன் ஆரம்பிச்சிட்டாரு. லிப்டிக் எடுத்து போட்டுக்க வேண்டியது, லிப்டிக் எடுத்து பூசிக்க வேண்டியது. இந்த வயசுலயும் மகாராசனுக்கு லிப்டிக் கேக்குதுப்பா. அந்த லிப்டிக் வாயனுக்கு லிப்டிக் எடுத்து பூசிக்கிட்டு போயிட்டாரு. பேரணிக்கு போயிட்டு 8 பிரிவின் கீழே தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு பண்ணிடுச்சு. சரி, பேரணியில போறானே, கூட்டணி கட்சி தலைவர்கள் வராங்களே, கூட்டணி கட்சியினர் வராங்களே, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்ல. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக மாவட்ட செயலாளர், அந்த வேலூர் மாவட்ட காட்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு பொறுப்பான மாவட்ட செயலாளர் பிலிப்பு, அந்த பிலிப்பு ஏறாரு கார்ல. ஏறின உடனே துரைமுருகன் மூஞ்ச பாக்கணுமே, நீங்களா பாத்துருப்பீங்க. என்ன மூஞ்சிரா இது? பண்ணி கழிஞ்சு வச்ச மாதிரி மூஞ்சி. ஏன் அவனுக்கு வாய் எப்படி போகுது? ஏன் அந்த விசிக மாவட்ட செயலாளரை ஒரு அருவருப்பானவனா நீ பாக்குற? இதான் சமூக நீதியா? அப்ப நீ அருவருப்பாக பார்த்து அவனை கையை அசைக்கக்கூடிய அந்த சைகை என்பது அவனை நீ சாதிய ரீதியாக இழிவுபடுத்துவதற்கு சமம். சாதிய ரீதியாக தான் நீ இழிவுபடுத்துற. இதே வேறு கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி நீ செஞ்சிட முடியுமா? இந்த மாதிரி சைகை காட்டி துரத்திட முடியுமா? அப்பவும் மானங்கெட்ட போன அந்த விசிக தொண்டர்கள் அப்பவும் அவனுக்காக ஓட்டு கேட்கிறானுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அசிங்கமா இல்ல? உங்க கட்சி விசிக கட்சி மாவட்ட செயலாளர் வண்டியில ஏறுறவன துரைமுருகன் அப்படி கேவலமா கீழ்த்தரமா மூஞ்சை வச்சு சைகை காட்டி வெளியில தரத்துறாரு. அப்பவும் மானங்கட்ட போயிட்டு கொடியை தூக்கிட்டு போய் அவனுக்காக நிக்கிறீங்களே, உங்களெல்லாம் சூடு சொல்றேன்ல, உப்பு போட்டு தானே தின்றீங்க. அவ்வளவு அநாகரிகமாக நடந்துகிட்டாரு துரைமுருகன் அவர்கள். இந்த வயசுல, காலம் போன வயசுல அவனுடைய தகுதி தராதரம் அதுதான். நீங்க என்னங்க வயதுல மூத்தவர் அவன் இவனு பேசுறேன்னு அவன் அந்த வேலையா பாக்குறான்? சொல்லு. சக மனிதனை மனிதனாக கூட மதிக்காத அவனுக்கு எல்லாம் என்ன மரியாதை? சரி, இது போகட்டும். நேரம் எங்க தெரியுமா போனாரு துரைமுருகன்? ஓட்டநேரி கோவில்ல போயிட்டு அங்க சாமி கும்பிட்டு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இதுல என்ன சம்பவம் அப்படின்னாக்க, அந்த கோவில்ல போறாரு, பூசாரி விபூதி வைக்கிறாரு, துரைமுருகன் கட்சி எடுத்து விபூதியை துடைக்கிறாரு. பிஞ்சிடும் துரைமுருகன், பிஞ்சிடும். நீ விபூதியை துடைக்கிற மயரா எதுக்குடா நீ கோயிலுக்கு போற? முதல்ல எதுக்கு கோவிலுக்கு போற? விபூதி வச்சா தொடச்சிருவா? நீ என்ன மயத்துக்கு அப்புறம் கோவிலுக்கு போற? இவன மாதிரி ஆட்கள் எல்லாம் எதற்காக கோவிலுக்குள்ள விடுறாங்க? அந்த பகுதி மக்கள் கோவிலுக்குள்ளே இவனெல்லாம் விடக்கூடாது. அப்ப விபூதி வைப்பது என்ன இழிவான பகுதியா? ஒரு மதத்தையே இவனுக்கு கொச்சப்படுத்துறானுங்க. அப்படி விபூதி வைக்க மாட்டேன்னா கோவிலுக்குள்ள என்ன புடுகிறதுக்கு போன நீ? கோவில்ல உனக்கு என்ன வேலைங்க? விபூதி வச்சா தொடச்சுக்குவாரா இவரு? அதுக்கு எதுக்கு நீ கோவிலுக்கு போற? இது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு, இது ஒரு ட்ரெண்டா போயிடுச்சு. இந்த திமுக கட்சிக்காரனுக்கும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும். திருமாவளவன் இதே வேலையை பார்த்தாரு திருப்பரங்குன்றத்துல. நீங்க விபூதி வச்சுக்க மாட்டேன்னா கோவிலுக்குள்ள போகாத. உன்னை எவன் வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சான்?
வாங்க கோவிலுக்குள்ள வாங்கன்னு கேட்டா வெளியில வந்து கதை விடுறது. அவர் நம்பிக்கை விபூதி வச்சார், என் நம்பிக்கை நான் விபூதியை அழித்து விட்டேன் இப்படின்னு கதை விடுறது. ஒருதான் நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் ஏன் கோவிலுக்குள்ள போற, கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற? எந்த தேவை வந்துச்சு? எவன் ஒண்ணு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சான்? இதே வேலை இந்த திமுக கட்சிக்காரனுக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சியினருக்கும். அப்ப துரைமுருகன் அந்த ஓட்டநேரி கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த கோவிலை இழிவுபடுத்தி விட்டான். அந்த ஹிந்து சமூக மக்களுடைய உணர்வுகளை அவன் இழிவுபடுத்தி விட்டான். இதை எவனும் கேட்க மாட்டான். நீ ஏன்டா கோவிலுக்குள்ள போற? முதல்ல இவனை எவன் முதல்ல கோவிலுக்குள்ள விட்டது? இனிமே அந்த வேலூர் காட்பாடி மாவட்டத்துல இவன் எந்த கோவிலுக்கு போனாலும் விரட்டி அடிங்க. அது மட்டும் கிடையாது, இதே துரைமுருகன் வீட்டுக்குள்ள போய் பாருங்க, அத்தனை சாமி போட்டாவை அடிக்க வச்சிருப்பாரு துரைமுருகன். எப்படி? அத்தனை சாமி போட்டாவை லைனா அடுக்கி வச்சுட்டு அவங்க கொண்டாட்டி விழுந்து விழுந்து கும்பிடுது. கதிரானந்த் விழுந்து விழுந்து கும்பிடுறான். ஆனா வெளியில வந்து எதுக்கு இந்த வேஷம்? கருணாநிதி வீட்டுக்குள்ள கடவுள் படம் இருக்கிறதா இல்லையா? ஆனா வெளியில வந்து எதற்காக இந்த வேஷம் போடுறானுங்க? துர்கா ஸ்டாலின் கோவில் கோவிலா ஏறி இறங்குறாங்களா இல்லையா? எதற்காக வெளியில வந்து இந்த கடவுள் மறுப்பு வேஷம் போடுறீங்க? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த காட்பாடியில போட்டியிடக்கூடிய துரைமுருகன் அந்த லிப்டிக் வாயனுக்கு ஆதரவாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்தக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தை அந்த ஹேண்ட் ஓவர் யாருக்கு தெரியுமா பண்ணிருக்காங்க? கதிரானந்த். அந்த தருதலை பெத்து போட்ட தருதலை யாருக்கு தெரியுமா ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கு? ஜானின்ற காட்பாடியை சேர்ந்த ஒரு ரவுடி கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த தேர்தல் பணியில துரைமுருகனுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய அந்த தேர்தல் பணிகளை காட்பாடியை சேர்ந்த ஜானி என்ற நபருக்கு கொடுத்திருக்கிறான் இந்த கதிரானந்த். அந்த ஜானி யார் தெரியுமா? 3 மாநில போலீஸ் தேடுது அவனை. 63 வழக்கு இருக்கிறது அவன் மேல. பக்கா ரவுடி, A1 ரவுடி, A++, எத்தனை பிளஸ் போட்டுக்கணும்? பிளஸ் போட்டுங்க ஏ பக்கத்துல. ஆந்திராவில் அவன் மீது வழக்கு இருக்கிறது, கர்நாடகாவில் அவன் மீது வழக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த காட்பாடி தொகுதி இந்த 3 மாநிலங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 3 மாநிலங்களை இணைக்கக்கூடிய பகுதி. இந்த பக்கம் ஆந்திராவில் போயிட்டு தப்பு பண்ணிட்டு கர்நாடகாவில் ஒளிஞ்சுக்கிறது, கர்நாடகாவில் கொலை கொள்ளை நிகழ்த்திட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒழிஞ்சுக்கிறது, தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணிட்டு அண்டை மாநிலம் போய் ஒளிஞ்சுக்கிறது. இதே அவனுடைய வேலை. அத்தகைய அந்த ரவுடி பையன் கையில் இந்த தேர்தல் பணிகளை கொடுத்திருக்காங்க. துரைமுருகனுக்கு ஆதரவாக தேர்தல் பணி செய்யணும். அவன் திமுக கொடி கட்டின கார்ல உல்லாசமா போறான். எப்படி? அந்த ரவுடி ஜானி திமுக கொடி கட்டின கார்ல உல்லாசமா போறான். இதை இந்த கதிரானந்த் அந்த ரவுடி A+++ ரவுடி கிட்ட கை குலுக்கி சிரிக்கிறான் கதிரானந்த். அப்போ அந்த ரவுடி ஜானி செய்த கொலைகளுக்கும் கதிரானந்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? அந்த ஜானி செய்த கொலை கொள்ளை அந்த பொறுக்கித்தனது அத்தனைக்கும் துரைமுருகனுக்கு தொடர்பு இருக்கிறதா? இவன் செய்கின்ற அத்தனை கொலை கொள்ளை வழக்குகளில் இருந்தும் இவனை காப்பாற்றுவது அப்பனும் மகனுமா? துரைமுருகனும் கதிரானந்துமா? இவங்கதான் அந்த ரவுடி ஜானியை காப்பாத்திக்கிட்டு வராங்களா? அப்போ அந்த இவன் செய்த அரசியல் கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி இருப்பது கதிரானந்தும் துரைமுருகனுமா? சொல்லுங்க பாப்போம். எதற்காக ஒரு ரவுடி பையனை இவனுக்கு ஆதரிக்கிறானுங்க? பிரச்சாரத்தை அவனுக்கு ஒப்படைக்கிறானுங்க. இப்ப தெரியுதுங்களா? திமுக ஒட்டுமொத்த திமுகவினரும் கூலிப்படையினர், ஒட்டுமொத்த திமுகவினரும் ரவுடி பயல்களும் பொறுக்கி பயல்களும் பெண்களை வன்கொடுமை செய்யக்கூடிய பாலியல் குற்றவாளிகளையும் உள்ள வச்சிருக்கிறானுங்க திமுகவில். அப்ப அவனுக்கு தான் ஓட்டு போட போறீங்களா? அதனால் காட்பாடி மக்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இவன் மூத்த தலைவர். எப்படி? இந்த இவரு துரைமுருகன் மூத்த தலைவர், வயசான காலத்துல போட்டிடுறாரு. ஓட்டு போடவும் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இவனை போன்ற ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் தான் வளர்த்து விடுவாங்க. விசிகா கட்சி தொடர்கள் எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறோம், திமுகவினர் உங்களை செருப்பா கூட மதிக்கல. கொடியை இறக்க சொல்றாங்க. விசிகா கொடிய அந்த வாகனத்துல, அவருடைய பிரச்சார வாகனத்துல கட்ட சொல்றாங்கன்னா அந்த கொடியை இறக்க சொல்றாங்க. உண்மையாகவே விசிகாக்காரனுக்கு சூடு சொரணை மானம் இருந்தா புறக்கணிங்க. துரைமுருகனை அந்த தொகுதியில தோக்க வைங்க. துரைமுருகனை நீங்க ஒரு தடவை தோக்க அடிச்சாதான் அப்பா இவனுங்களை பகச்சிக்க கூடாதுரா, இவனுங்களை பகச்சுக்கிட்டா நம்மள தோக்க வச்சிருவான்ற பயம் ஒவ்வொருத்தனுக்கு வரும். இல்ல அவன் என்ன திட்டினாலும் செருப்ப கழட்டி அடிச்சாலும் அவன் காலில் தான் விழுந்து கிடப்பனா போய் விழுந்து கிடப்போ, உன்னை காலத்துக்கும் திருத்த முடியாது. எனவே இந்த தமிழ்நாடு மக்கள் இந்த துரைமுருகன் அவன் புள்ள கதிரானந்த் இவனுங்க நம்மளெல்லாம் எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்கிறத மறந்துடக்கூடாது. என்ன சொன்னான் கதிரானந்த் தேர்தல்ல ஞாபகம் இருக்கா? நாங்க கொடுக்கிற 1000 ரூபாய் எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டு நீங்க பல 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 பலன்னு மினுக்குறீங்க அப்படின்னு சொன்னானா இல்லையா? அந்த துரைமுருகன் 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீ ரீசார்ஜ் பண்ணி உன் லவ்வரு கூட போய் போன் பேசு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஓசின்னு உங்களை கொச்சப்படுத்துறானுங்களா இல்லையா? இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு அந்த காட்பாடி தொகுதி மக்கள் வாக்குகளை குத்துங்க.
துரைமுருகனுக்கு சரியான பாடத்தை அந்த காட்பாடி மக்கள் நீங்கள் புகட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி.